தில்லையில் தரிசிக்க முக்தி, காசியில் இறக்க முக்தி, திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி என்பார்கள். இவை அனைத்தும் ஒருங்கே அமைய பெற்ற திருத்தலமாக போற்றப்படுகின்றது திருவெண்காடு. இதனால் திருவெண்காடு முக்தி வாயில், முக்தி தலம் என்று போற்றப்படுகின்றது. நவ கிரகங்களில் புதனுக்குரிய தலமாக வணங்கப்படும் திருவெண்காடு வடமொழியில் ஸ்வேதாரண்யம் என்று வழங்கப்படுகின்றது. ஸ்வேதம் என்றால் வெண்மை என்றும், ஆரண்யம் என்றால் காடு என்பதும் பொருளாகும். இதனால் வெண்காடு என்று அழைக்கப்படும் இத்தலம் மேன்மை கருதி திரு என்று அடைமொழியுடன் திருவெண்காடு என வழங்கப்படுகின்றது. இத்தலத்து இறைவன் ஸ்வேதாரண்யேஸ்வரர் சுயம்பு திருமேனியராக எழுந்தருளியுள்ளார். திருவெண்காடுடையார், திருவெண்காட்டு பெருமான், வெண்காடார் என்று திருநாமங்களிலும் ஈசன் இத்தலத்தில்